நடீசன் எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது, அவர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்னு பல பேர் பல அட்வைஸை வந்துட்டு இங்கே நடீசனுக்கு சொல்லவும் செய்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து பிரச்சனை வரப்போகிறது நடீசனால் கிடையாது, பல்லவனால். இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வரும்போதும் ஆனால் மனோகர் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சோழன் வீட்டு ஆட்கள் யாரையுமே பிடிக்கலை. இவ்வளோ பெரிய இடத்துல இவங்களுக்கு நம்ம ரிசப்ஷன் வைக்கிற மாதிரி ஒரு கோவம் தாங்க எனக்கு அப்படின்னு தேனு சொல்லும்போதும், எனக்கும் என்ன ஆசையா, நிலா ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, வேறு வழி இல்லாமல் தான் இந்த ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நிலா எப்படி வாழ்ந்தவ, எப்படியான ஆள், நம்ம ஃபங்க்ஷனுக்கு யார் யார் வராங்க, எப்படிப்பட்டவங்கன்னு அந்த குடும்பத்து ஆட்கள் முன்னாடி நம்ம காட்டணும்ல, அதுக்காகவும் தான் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக எனக்கு நிலா பண்ண வேலையில் இதில் தாங்க பிடிக்கவே பிடிக்கல. அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சால, அதுக்கு நாம் சம்மதமே சொல்லியிருக்கக்கூடாது. அவளை அடித்தாவது நம்ம இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்கணும் நாங்கள் தேன்னு சொல்லும்போது, அப்படின்னா அதை நம்ம பண்ணினா மட்டும் உன் பொண்ணு என்ன சொன்னதை கேட்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மனோகர் கேட்டதுக்கும் அதுக்கும் பதில் இல்லாமல் தேன் அமைதியாக இருக்க, சரி வந்தவங்களை நம்ம கவனிப்போம், ஆனால் அதுக்காக வந்தவங்க முன்னாடி நாம் எந்த பிரச்சனையும் பெருசாக காட்டிக்கக்கூடாது. அதே நேரத்தில் அந்த குடும்பத்தாட்களை அவமானப்படுத்துறத நம்ம விட்டுறவும் கூடாது. தாசு அப்படின்னு சொல்ல, அப்பா நீங்கள் கவலைப்படாமல் போய் வேலையை பாருங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன்னு தாசு சொல்லிட்டுருக்காரு. இப்படி வர்றவங்க முன்னாடி அங்கே நின்றுகிட்டு இருக்க நடேசனை பார்த்துட்டு தாசு பக்கத்தில் போக, உங்களுக்கு வேறு ட்ரெஸ்ஸே கிடைக்கலையா, இங்கே கூட இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு நிற்பீங்களா, வந்திருக்கவங்கள எவ்வளோ பெரிய விஐபிஸ்ன்னு தெரியுமா, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பாருங்கள், இப்படி நீங்கள் தான் எங்கள் வீட்டு சம்மந்தின்னு அவங்க முன்னாடி நாங்கள் வந்துட்டு அறிமுகப்படுத்துறது அப்படின்னு சொல்ல, இது என்னப்பா, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் போட்டிருக்கேன், நான் போட்டிருக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம், அது மட்டும் இல்லை நானா உன்னை இந்த ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன், நீ பண்ணிகிட்டு இருக்க இந்த ரிசப்ஷனை விட எங்கள் ஊரில் பெரிய அளவில் நாங்கள் ரிசப்ஷன் வச்சு கொண்டாடிட்டோம், நாங்கள் பண்ண அளவுக்கு கூட நீங்கள் எதையுமே பண்ணலைன்னு தான் சொல்வேன். இப்படி பெரிய அளவில் விஐபிஸ் வந்தால் மட்டும்தான் ரிசப்ஷன் நல்லபடியாக நடக்கும்னு இந்த ஊரில் ஏதாவது இருக்கா என்னன்னு அங்கே நடேசன் சொல்ல, செம்ம டென்ஷனோட தாஸ் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டு அப்பா மனோகர்கிட்ட அந்த நடேசன் பேசின விஷயத்த சொல்லும்போது, நீ போய் அவனுங்களை கவனிச்சுக்கோ, நான் இந்த ஆளை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மனோகர் பக்கத்தில் வராரு. என்ன என் பையன்கிட்ட ஏதேதோ பேசினதா இப்போ தான் அவன் வந்து சொன்னான் அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே, நீங்கள் தான் இந்த ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, அப்போ வந்தவங்களுக்கும் நீங்கள் தானே பதில் சொல்லணும், உண்மையை தானே சொல்லிகிட்டு இருக்க நான் நடேசன் சொல்ல, அதை கேட்டுட்டு மனோகர் வந்துட்டு, என் பையன் ஒன்றும் தப்பாக சொல்லலை, வர்றவங்க முன்னாடி நீங்களும் எங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அட்லீஸ்ட் நடிக்கவாது செய்யலாம்ல, அதை தானே என் பையன் சொன்னான், இதில் எந்த தப்பும் இல்லையே. சரி அந்த ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், நிறைய கோட் ஷூட்லாம் இருக்குது, நீங்கள் அதில் ஒன்று எடுத்து உங்களுக்கு பிடிச்சதா எடுத்து போட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு இப்படி இருக்க தான் பிடிக்கும், யாருக்காகலாம் என்னையை மாற்றிக்க முடியாதுன்னு நடேசன் சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. வந்தவங்க சில பேர் இங்கே யார் உங்கள் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதோ இவர் தான் சொல்லும்போது அவங்கள பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்க, நடேசனும் ஒரு மாதிரி டென்ஷனோடு நின்றுட்டுருக்காரு. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், வந்தவங்க உங்களை எப்படி பார்த்துட்டு போகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய உடையில தான் நான் நின்றுட்டுருக்கேன், நீங்கள் தான் வெளிநாட்டவர்கள் உடுத்துகிற உடையில நின்றுட்டு இருக்கீங்க, இதில் இங்கே வெக்கப்படுறதுக்கும் அசிங்கப்படுறதுக்கும் எதுவுமே இல்லைன்னு நடேசன் சொல்லும்போது, இவ்வளோ தூரம் சொல்லி உங்களுக்கு அறிவுன்றதே கிடையாதா, நிலாவை சொல்லணும், போய் நிலா உங்கள் எல்லாருக்காகவும் சப்போர்ட் பண்ணி இங்கே வந்து நின்றுட்டுருக்கால அவளை சொல்லணும், இந்த கல்யாணத்துக்கு முதல்ல அவள் சம்மதம்னு சொல்லும்போதே நாங்கள் சம்மதிச்சிருக்க கூடாது, அவள் சம்மதம் முக்கியம்னு நினச்சி நாங்களும் இந்த கல்யாணத்தை பண்ணோம்ல, எங்களை சொல்லணும் அப்படின்னு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. இதை மனோகர் இப்படி சொன்ன உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அங்கே பல்லவனுக்கு பயங்கர கோபம் வருது. தன்னுடைய அப்பா எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது, இந்த ஃபங்க்ஷனில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் பல்லவன் இவ்வளோ நேரமாக ஒதுங்கி நின்றுருக்காரு. அதுவும் தான் அப்பாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவும் செஞ்சுருக்காங்க சேரன் சொன்னதுனால. அப்படி பண்ணும்போது தான் தன்னுடைய அப்பாவை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க அண்ணியோடைய அப்பாவை பார்க்குறாங்க. நேராக பக்கத்தில் வராங்க. இப்போ எதுக்கு அவரை இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, ஓ இப்போ அப்பாவை சொன்னதும் பையனுக்கு கோவம் வந்துடுச்சு போல அப்படின்னு சொல்ல, உங்கள் பையனை எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்ன உடனே உங்களுக்கு கோவம் வந்து எங்கள் அப்பா கிட்ட கேள்வி கேட்கல, அது போல தான் இது ஒன்று சொல்கிறாங்க. கேட்ட உடனே பையனை ரொம்ப நல்லா வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்களுமே நல்லா வளர்ந்துருக்கீங்க, உங்கள் பையனையும் நல்லா தான் வளர்த்து வச்சுருக்கீங்கன்னு சொல்ல, என்னடா சொன்னேன் அப்படின்னு சட்டையை கோவமாக பிடிக்கிறாங்க மனோகரம். அதில் பல்லவனுடைய சட்டையை பிடிச்ச உடனே எங்கள் அப்பாவுக்காக நான் வந்து கேட்பேன்னு பல்லவனு சொல்ல, நடேசன் கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி பல்லவனை பார்க்க, டேய் விடுறா, பிரச்சனை எதுவும் வேணாம், என்னையே சொல்லிவிட்டு இவன் இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், விடுறா முதல்ல அப்படின்னு சொல்லி கையை எடுத்து விடவும் செய்கிறாங்க. நிலாவுக்கு தெரிஞ்சா நிலா தான் ரொம்ப வருத்தப்படுன்னு சொல்ல, தெரியட்டும் என் பொண்ணுக்கு தெரியட்டும், நீங்களாம் எப்படிப்பட்டவங்கன்னு இப்போனாலும் அவளுக்கு புரியட்டும், இங்கே வந்ததுக்கு பிறகாவது அவள் தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, நீங்களாம் எவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கக்கூடிய ஆளுங்கன்னு, பணம் காசு சொத்து இதுதானே உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல,
இப்படியே மாற்றி பேசுகிறீங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமன்னு சொல்ல. என்னங்க சத்தோன்னு எல்லாருமே பக்கத்தில் வராங்க. ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்க சோழனும் நிலாவும் கூட கீழே இறங்கி வராங்க. என்னாச்சு பல்லவா அப்படின்னு சொல்ல, அண்ணி என் அப்பாவை பார்த்து தப்பாக பேசுகிறாரு அண்ணி, ரொம்ப தப்பாக பேசுகிறாரு, அதான் பொறுத்துக்க முடியாம அப்படின்னு சொல்லும்போது சட்டையை பிடிச்சிட்டானிலா, என்ன ஏதுன்னு கூட ஒரு வார்த்தை நீ எனக்காக கேட்பன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது, முதல்ல என்ன நடந்துச்சுப்பா அதை சொல்லுங்க, நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு சொல்லி கேட்க, அண்ணி நானே சொல்கிறேன், அப்பா கிட்ட பேசினது கொஞ்சம் நெஞ்ச பேச்சில், அவர் அவமானப்படுத்துறதுலேருந்து அவரோட கல்யாண வாழ்க்கை வரைக்கும் இழுத்து பேசணுன்ற அவசியம் என்ன இருக்கு? ஒரு மனைவி பிடிக்காம இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, இல்லை அந்த மனைவியை எப்படி கொண்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கன்னு இப்படியெல்லாம் அப்பாவை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இவரை இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நான் கேட்காம எப்படி அண்ணி இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, எதுக்குப்பா, எதுக்கு அவங்களுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் நீங்கள் இதில் பேசுகிறீங்க, அவர் என்ன மேரேஜ் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நிலா, நீ வாழ போகிற இடம் சந்தோஷமாக இருக்கணும்னு ஒரு அப்பாவை நான் நினைக்க மாட்டேனா, அவங்க சொந்தக்காரவங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே, அவங்களாம் பேசிக்கிட்ட வச்சு தான் நானும் சொன்னேன். முதல் பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காராம், ரெண்டாவதாக ஒரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அவங்களும் கொஞ்ச நாளே வீட்டை விட்டு ஓடி போயிட்டதா சொன்னாங்க. அப்படி இருக்க இந்த குடும்பத்தில் நீ எப்படி வாழ முடியும், அதை நான் யோசித்தேன், அதனால தான் அப்படின்னு அங்கே மனோகர் சொல்லும்போது, அப்பா எனக்கு தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு, நீங்கள் அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு, ஓ இதான் அந்த ரெண்டாம் தாரத்தை பையனா அப்படின்னு அந்த தாசு சொல்லும்போது, போதோன்னு இதுக்கு மேலே நீ எதுவும் பேசாதுன்னு அங்கே நிலா சொல்கிறாங்க. தாசு அதுக்கு எங்கள் பல்லவனை பார்த்து இந்த மாதிரி வார்த்தை சொன்னது போதும் நிறுத்துங்கன்னு பல்லவனே கத்துறாங்க. உங்களுக்கெல்லாம் இவரை பற்றி என்ன தெரியும், நீங்கள் இந்த ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணதே எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக தானே, இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு முன்னாடி நாங்கள் என்றைக்குமே ஒருபடி வசதியாக தான் நிற்கிறோம், எங்களுக்கு சொத்து பணம் காசு இது எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நல்ல மனசுன்னு ஒன்று இருக்கு, அது இவருக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு அப்பாவை முன்னாடி கூட்டிட்டு வந்து நிற்க வச்சு அவரை ஒரு கையால் தோலை பிடிச்ச மாதிரி இன்னொரு கையால் அங்கே பார்த்து திட்டமும் செய்கிறாங்க. மனோகரை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இவரை பற்றி முதல்ல உங்களுக்கு என்ன தெரியும், இவர் என்னமோ கொலை பண்ணிட்டாருன்னு ஊரில் இருக்கவங்க தான் சொல்கிறாங்க, ஆனால் ஊரில் இருக்கவங்க ஏன் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும், அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு நீங்கள் எப்படி நம்பலாம்? சரி நீங்கள் நம்புறதாவே இருக்கட்டும், அதை இப்படி தான் பொது இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி வச்சு கேள்வி கேட்பாங்களா? இதுதான் நீங்கள் படித்த மேனஸா? சாப்பிட போனால் அந்த இடத்துல மேனஸ் கற்றுக்கன்னு சொல்கிறீங்க, இல்லை ட்ரெஸ் எடுக்க போனால் அந்த இடத்துலையும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க, மேனஸ்னு எல்லாத்துக்கும் மேனஸ் எதிர்பார்த்துட்டு இருக்க நீங்கள், ஆனால் நீங்கள் இப்போ அந்த மாதிரி நடந்துக்க விரும்பலையே. இவரை பற்றி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லுவான், என்னை வேண்டான்னு தூக்கி வடநாட்டு பொம்பளை கிட்ட ஒப்படைச்சாங்கல்ல எங்கள் அம்மாவும் அப்பாவும், அவங்க கிட்ட போய் கேளுங்க, அந்த வடநாட்டு பொம்பளை என்னை கொண்டு வந்து இவர்கிட்ட விட்டுட்டு போனாங்கல்ல அந்த பொம்பளை கிட்ட கேளுங்க, என்னை யார்கிட்டையும் ஒப்படைக்காம தன்னுடைய பையனை இப்போ வரைக்கும் சொல்லி வளர்த்துட்டு இருக்கான்ல, இவரை பார்த்து கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏதோ அந்த வடநாட்டு பொம்பளை கிட்ட என்னை எதுக்கு கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும், என்னைய ஒப்படைச்சிட்டு அவங்க கண்டும் காணாமல் இருந்துட்டு போயிடலாம், ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கை இந்த நிலைமையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் இவர் தான், இவர் போட்ட படிப்பு இவர் போட்ட பிச்சை தான் எனக்கு எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவை பற்றி இவ்வளோ பெரிய உண்மையை சொல்லும்போது அந்த இடத்துல இருக்க எல்லாருமே அதிர்ந்து போகிறாங்க. நிலா இவன் என்ன பேசுகிறான் அப்படின்னு சோழன் சொல்லும்போது அது வந்து சோழன்னு நிலவும் அமைதியாக நிற்கிறாங்க. சேரன் பாண்டியன் இவங்க ரெண்டு பேருமே டேய் இங்கே கொஞ்சம் அமைதியாக இருடான்னு சொல்லும்போது, இல்லைன்னு எனக்கு தெரியும்னு எல்லாமே தெரியும், அந்த வடநாட்டு பொம்பளைய நான் திரும்ப நம்ம ஊரில் பார்த்தேன், என் மேலே அன்பா அக்கறையாக இருக்கக்கூடியவங்க, என்னுடைய அம்மா நினச்சி நான் பாசம் காட்டி நினச்சிட்டு இருந்தவங்க, அவங்க என் அம்மாவே இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க கிட்ட போய் விஷயத்தை கேட்கும் போதா அவங்க என்கிட்ட விஷயத்த சொன்னாங்க, நீ என் பையனே இல்லைன்ற விஷயத்தையும் உன்னைய உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் தான் என்கிட்ட கொடுத்தாங்கன்ற விஷயத்தையும், அதே போல தான் அவருக்கு இரண்டாவதாக ஒரு குடும்பம் இருந்ததுனால அந்த குடும்பத்தை மறைக்க முடியாமல் இந்த குழந்தையும் பிறந்ததுனால வேற வழி இல்லாமல் தான் ரெண்டு பேருமே இந்த குழந்தைய தூக்கி கொடுத்தாங்கன்றதையும் சொன்னாங்க. அவங்க ஒரு ஆபத்து நேரத்தில் இங்கே வந்தப்போ தான் நீங்கள் இந்த குழந்தைய, அதாவது எங்கள் அப்பா என்னை எடுத்து வளர்க்கவும் செஞ்சார். இப்போ புரிஞ்சுதா, என்னை தூக்கி வேணான்னு போட்டவங்க யாரோ அவங்கள தேடி அவங்கள்ட்ட போய் என்னையை தூக்கி வேணான்னு போட்டவங்க தான் இந்த உலகத்திலே ரொம்ப கொடூரமானவங்களும் கூட, ஆனால் அதை விட கொடூரமானவங்களாக தான் நீங்களும் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பல்லவன் இங்கே நிலாவுடைய அம்மாவை அப்பாவையும் பார்த்து ரொம்ப திட்டுறாங்க. அண்ணி மன்னிச்சிருங்க அண்ணி, உங்கள் அப்பாவை நான் இப்படி பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க நீ சொல்லும் போது, இல்லைடா பல்லவா அப்படிலாம் எதுவுமே இல்லை, பல்லவன் மனசை ரொம்ப காயப்படுத்திட்டீங்களே, இப்போ சந்தோஷமா உங்களுக்கு? இந்த ரிசப்ஷனுக்கு நீங்கள் ஏன் ஏற்பாடு பண்ணீங்கன்னு எங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், அவமானப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோட தானே இந்த ரிசப்ஷனில் வந்து எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன்,
இப்போ பல்லவன் சொன்னது போல எங்க குடும்பம் இவங்களை விட ஒரு படி உயர்வு தான், என்னைக்குமே ஒரு படி உயர்வு தான். நான் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இவங்க நினைக்கிற மாதிரி நான் கஷ்டப்படலை அப்படின்னு நிலாவும் சொல்லிட்டு இதுக்கு மேலே இந்த ரிசப்ஷன் நடக்கணுமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் தூக்கி வீசிட்டு, வாங்க சோழன் போகலாம், அங்கிள் வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புறாங்க. டேய் பல்லவா அப்படின்னு சொல்லும்போது, அண்ணி அதெல்லாம் நினச்சி நான் வருத்தப்படுற இடத்துல கூட இல்லை, நீ இனி வேண்டான்னு தூக்கி போட்டவங்களுக்காக வருத்தப்படுறதை விட நான் வேணும்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்க இவங்களுக்காக சந்தோஷமா வாழணும் முடிவை எடுத்துட்டானே, எல்லாமே நீங்க கொடுத்த தைரியமும் நீங்க கொடுத்த இந்த தன்னம்பிக்கையும் தான் காரணம்னு சொல்லிட்டு பல்லவன் எல்லாருடைய தோல்ல சாஞ்சிட்டு அழுக, வாடா போகலான்னு தன் குடும்பத்தை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மனோகர் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. தன்னுடைய குழந்தை வேணான்னு சொல்லி தூக்கி கொடுத்ததே எங்க மனோகர் தான். அந்த வடநாட்டு பொண்ணுகிட்ட அந்த குழந்தையை ஒப்படைச்சதே இந்த மனோகர் தான். எல்லா விஷயமும் தெரிஞ்ச மனோகர் அப்போ பல்லவன் என்னுடைய மகனா அப்படின்னு மனசுடைஞ்சு போய் நிற்க, அப்பா என்னப்பா என்ன யோசிக்கிறீங்க, என்ன பேச்சு பேசிட்டு போறாங்க, நீங்க இவ்வளோ மீதியாக நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு உழுக்குறாங்க தாஸ் தன்னுடைய அப்பாவை. ஆனால் மனோகர் வந்துட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவராமல் இருக்காங்க. தனக்கு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பால் வந்த குழந்தை தான் இது. இந்த குழந்தையால் தன்னுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் இங்கே மனோகரும் அந்த லேடியும் சேர்ந்து இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் தன்னுடைய மகன், தனக்கு பிறந்த மகன் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்களே அப்படின்னு நினச்சி வருத்தத்தோடு நிற்கிறாங்க. அதே இடத்துல தான் பொண்ணு வாழ போயிருக்காளேன்னு நினச்சி இன்னொரு பக்கம் மனசு ரொம்ப வருத்தப்பட்டு நிற்கவும் செய்கிறாங்க.